அறிக்கையை நான் தான் தயாரித்தேன். ஸ்டாலினுக்கு என்னை போட்டது பிடிக்கல. கலைஞர் இன்னைக்கு அழைச்சி பாப்பா இனிமேல் வந்து ஈழத்தை நான் ஆதரிப்பேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால சேர்ந்தேன். நான் இறந்தாலும் கூட அவ இறந்தாலும் கூட நாங்கள் 2 பேரும் பார்த்துருக்கோம். இறுதி கட்டத்தில் அவருடைய இறப்புக்கு கூட நீங்கள் போக மாட்டேன். என்னுடைய இறப்புக்கும் அவர் வர. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பிரபல வழக்கறிஞர் மதிப்புக்குரிய ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப அறுதிட்டு சொன்னீங்க ஸ்டாலின் தோத்து போயிடுவாரு அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தோத்து போயிட்டாரு. இது என்ன ஆருடமை? அது உண்மையான ஆருடம். என்னன்னா எனக்கு அங்கே நடக்கிற உள் விஷயங்கள்லாம் தெரியும். சரி. செந்தில் பாலாஜிக்கு தெரியாது. சரி. ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு அங்கே என்ன நடக்குன்னு தெரியும். இந்த வட்டம் தேருமா தேராதா, கலைஞரைகளை கூப்பிட்டு கேட்பார். தேர்தல் முடிஞ்ச என்னப்பா உள்ளது சொல்லுங்க, தேருமா தேராதா, எத்தனை தொகுதி ஜெயிக்கும் பாரு. ஐயா அந்த வட்டம் சரியில்லை, சரி இருக்காதுன்னு நான் சொல்வேன். நீ சொன்ன சரியா இருக்கும் பாரு. இது 2016 சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா? ஆமாம். அப்போ நான் தான் சொன்னேன். 2014 நான் தான் சொன்னேன். உடனே அந்த மறுசீரமைப்பு குழுன்னு ஒன்று போட்டாங்க இல்லையா? ஆமாம். அந்த பொம்பு ஒன்று போட்டு அந்த பரிந்துரைகள்லாம் ஏற்றுக்கல. யார்? தங்கந்தனஸ் தலைமையில். நான் அந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச போது நான் அந்த குழுவில் இருந்தேன். சரி. அந்த குழு முழுவையும் அந்த அறிக்கையை நான் தான் தயாரித்தேன். ஸ்டாலினுக்கு என்னை போட்டது பிடிக்கல. சரி. இப்படியா இருக்கும்போது இப்பவும் ஒரு குழு 2வது குழு போட்டிருக்காங்க. அறிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. ஸ்டாலின் மௌனமா இருக்காரு. அப்போ நாங்க பரிந்துரை கொடுத்ததுல 65 மாவட்டம் மட்டும் தான் பிரிச்சாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா அந்த பரிந்துரையில மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர் மாதிரி இருக்கிறாங்க. முதல்ல அந்த வேர்டை யூஸ் பண்ணது நான் தான். ஓஹோ. அவங்க வந்து வேற யாரையும் வரக்கூடாது, கட்சிக்கு உழைக்கிறவங்களும் வரக்கூடாது, தனக்கு வேண்டிய ஆட்களை வளர்த்து விடுறாங்க. தலைவர் கலைஞர் படத்தை வந்து ஒரு பொம்மை முகத்தை மட்டும்தான் போடுறாங்க. மாவட்ட செயலாளர் ஸ்டாண்டிங், அதுக்கு ஈக்குவலா மாவட்ட செயலாளர் மகனோ மகளோ ஸ்டாண்டிங். ஓஹோ. இப்படிதான் போடுறாங்க. இது நல்லதல்ல. தலைவர் கலைஞர் இல்லாமல் திமுக இல்லை, அண்ணா இல்லாமல் திமுக இல்லை. அந்த ஞாபகம், அந்த நினைவு அது அவங்களுக்கு இல்லை. அவங்க தான் ஏதோ அந்த மாவட்டத்தில் திமுகவை வளர்த்தாப்புலையும் பாடுபட்டாப்புலையும் ஜெயிலுக்கு போனாப்புலையும் நினைக்கிறாங்க. அவங்க குடும்ப சொத்து மாதிரி நினைக்கிறாங்க. ஏற்கனவே அது குடும்ப சொத்து தான். இங்கே தலைமைக்கு வந்தாச்சு கலைஞர் விட்டு சொத்து தான், அதை மறுக்கலை. ஏன்னா நான் சொல்ல வேண்டியது சொன்னேன். பாப்பா நல்ல அறிக்கை நல்லா இருந்தது தான் சொல்கிறேன். இது எல்லாம் செஞ்சு தான் தீரணும். அடுத்து நம்ம ஜெயிக்கணும்னா இதை செஞ்சு தான். இது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் என்கிட்ட சொன்னது கலைஞர். புரியுது. 2016 அதை நிறைவேற்றிருந்தா 2016 திமுக ஆட்சி வந்திருக்கும். மறுபடியும் 2வது ஜெயலலிதா வந்திருக்க முடியாது. புரியுது. அதை அவங்க ஏற்றுக்கலாது. காரணம் ஸ்டாலின் ஏன்னா தன்னுடைய மருமகனை மட்டும் முன்னிறுத்தணும். அவருக்கு சொல்ற கருத்தை மட்டும் தான் கேட்பார். மகனை விட மருமகன். எனக்கு சபரீசன். ஆமா, எனக்கு அந்த சபரீசனை எனக்கு பிடிக்காது. சரி. ஏன் பிடிக்காதுன்னா, உங்களுக்கு முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடந்தது இல்லையா? ஆமா. அப்போ நான் திமுகல முள்ளிவாய்க்கால் நடக்கும்போது நான் இல்லை. மே மாசம் நடந்தது. சரி. நான் ஆகஸ்ட்ல தான் திமுகல சேர்றேன். சரி. எப்போ? 2009 ஆகஸ்ட்ல தான் சேர்றேன். சரிங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது அரசியலே வேண்டான்னு ஒதுங்கியிருந்தேன். சரி. கலைஞர் இன்னைக்கு அழைச்சி பாப்பா இனிமேல் வந்து ஈழத்தை நான் ஆதரிப்பேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால சேர்ந்தேன். சரி. நீ டெஸ்டோவை நடத்து, 2வது டெஸ்டோவை நடத்து, என்கிட்ட தான் முழு பொறுப்பை கொடுத்தாரு. சரிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்டாலினை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் கூட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. ஆமா. இவங்களுக்கு ஈழத்திலையோ எதையோ அவங்களுக்கு பற்றி தெளிவும் இல்லை, பார்வையும் இல்லை, அதை பற்றியான ஈடுபாடும் கிடையாது. சரி. நான் ஒரு முகமாக திமுகவுக்கு ஈழ பிரச்சனையில் இருந்தேன். சரி. போகும்போது சபரீசனுடைய ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஜமீன்தார் என்னை வெளியே போச்சு இப்படி பாப்பல. ஓ சபரீசன், நீ எப்போயா திமுகவுக்கு வந்த? என்ன தலையாட்டி நீ போக சொல்ற? நான் யாரோட ஒரு பயணிச்சோம் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர். நீ பிறந்திருக்கவே மாட்டேன். இன்னைக்கு வந்து அரசியல்ல பெரிய உயரத்துக்கு வரல நெடுமாறனை கண்டு அன்னைக்கு திமுக பயப்படும். நான் சொல்றது 73, 74 புரியுது. பயப்படும். அவங்க கூட நான் வந்தவன். பிரபாகரன் என் வீட்டில் தங்கி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க?
நீ ஸ்டாலின் மருமகன் ஆச்சா உன்னை நான் அடிமை நினைச்சான்னு பேசிட்டேன். நேருக்கு நேரம் பேசி நேரு அதுல இருந்து எனக்கு பிடிக்காது. ஓஹோ. நீ எங்க அரியநாயகபுரத்துல இருந்து வந்திருக்க, நீ வாத்தியார் மக, உங்க வாத்தியார் மக உங்களை ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடாது. புரியுது. ரவீந்திரநாத்னு ஒருத்தர் இருந்தார், விவசாய அணி செயலாளர் இருந்தார். அவர் திருநெல்வேலி முருகன்குறிச்சியில வைக்கலா இருந்தார். சரி. அவங்க மாமனார் தம்பித்துறை, ரத்தனவேல் பாண்டியன் காலத்துல திமுக மாவட்ட துணை செயலாளர் இருந்தார். சரி. தம்பித்துறை மஸ்தான், ரத்தனவேல் பாண்டியன் அந்த குரூப்ல இருக்கு. அவருடைய மருமகன் தான். அவர்கிட்ட ஏதோ பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியல. சரி. கொடுக்க முடியல. ஒரு நாள் அவரை அழைச்சிட்டு வந்து வாத்தியாரே அழைச்சிட்டு வந்து திருநெல்வேலி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை. சரிங்க. அப்படிப்பட்ட உங்க பூர்வீகம்லாம் எனக்கு தெரியும். நீ பழனிவேல்ராஜன் குடும்பம் அவர் குடும்பம்னு எனக்கு பேசாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே. கடுமையா போட்டேன். இது என்னை கண்டா பிடிக்காது. ஏன்னா மாமனார் சொல்லி இவர் சரியில்லை, இவர் சரியில்லை அண்ணு என்னை கெடுத்தது சபரீசன் தான். சபரீசன் 89 திமுக எங்க இருந்தான், 84 எங்க இருந்தான். அது சரி. டெஸ்டோ நடத்தும் போது முதல் டெஸ்ட் நடத்தும் சபரீசன் எங்க இருந்தான். அது சரி. எம்ஜிஆர் ஆட்சியில ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் சபரீசன் எங்க இருந்தான். அது சரி. எப்போ வந்தாப்ல சபரீசன், எப்போ வந்தாப்ல 2003 2004 கட்டத்துக்கு தான் திமுக குடும்பத்துக்குள்ள. அதுக்கு முன்னாடி திமுக உழைச்சவெல்லாம் இழிச்சவனா. அது சரி. நேற்று வந்து இழிச்சவன். இது பிடிக்காது. எது தன்னுடைய மருமகனை பேச்சை கேட்டுட்டு ஸ்டாலின் ஆடினாரோ அதனாலதான் இந்த தோல்வி. இந்த தேர்தலில் அவர் தான் முழுதும் தேர்தலை நடத்தினாருங்கிறாங்க சபரீசனுங்க. நீ இருக்குங்க டெல்லியில தனக்கு ஆதரவு இருக்கு, பாஜக ஆதரவு இருக்கு. எனக்கு நிர்மலா சீதாராமன் தெரியும், உள்துறை அமைச்சர் மகன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காப்ல. என் மேல காலம் பதில் சொல்லும். புரியுது. காலம் பதில் சொல்லும். எல்லாம் வெளியே ஒரு வேலு வீட்டுல நடக்கலையா ரைடே. அது சரி. செந்தில் பாலாஜி ஆட்டி படைக்கலையா. அது சரி. எல்லாம் காலம் பதில் சொல்லும். நீ சபரீசனால எத்தனை பேர் அழிஞ்சாங்க, அது காலம் பதில் சொல்லும். அது வந்து ஏதோ தன்னுடைய மருமகனுக்கு தன்னை மாதிரியே மரியாதை கொடுக்கணும்னு ஸ்டாலின் நினைச்சாரு. நான் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு கொடுக்கலாம். புரியுது. நீங்க வந்து திமுகவில் அடிபட்டு செஞ்சு ஒரு இளைஞரணியை துவக்கி ஒரு 83 இருந்து சங்கடப்பட்டு இது வரைக்கும் வந்திருக்கிறீங்க. 30 40 உங்களை நாங்கள் பார்க்கலாம், உங்ககிட்ட சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்றீங்களோ நாங்கள் செய்யலாம். உங்க மருமகன் உத்தரவு யாரு எங்களுக்கு உத்தரவு போடுறதுக்கு. அது சரி. சபரீசன் யாரு? பரமசிவன் கருத்தில் இருக்க பாம்பு சொன்னா கருடா சௌக்கியமான்னு கதை எங்களை கேட்கக்கூடாதுல்ல. கலைஞரே சுயமரியாதை பார்ப்பேன். கலைஞரை சொல்வார்ல, சண்டை போட்டுருவாங்க உடனேமும். ஆனால் பல தடவை சொல்லியிருக்காரு. புரியுது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு என் பேர் கலைஞர் விரும்பினாலும் இந்த சபரீசனால ஸ்டாலின் கெடுத்தார். நான் எனக்கு பதவி வேண்டாம், பதவி இல்லாம இந்த அளவு இருக்கிறா இல்லையா. பதவி இல்லாம இந்த இப்படி இருக்கப்பதான் நீங்க என்கிட்ட நேர்காணலுக்கு வர்றீங்க. நிச்சயமா. இல்லைன்னா வருவையெல்லாம் நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால திமுகவை அழிச்சது இந்த தேர்தலில் சபரீசன் தான். அவனுக்கு எத்தனை பேர் ஆதரவாளர் இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய எந்த ஊருக்கு போனாலும் பேராசிரியருக்கு இல்லாத மரியாதை சபரீசன் கொடுத்தா என்னங்க அர்த்தம். அது சரி. அவர் இறந்துட்டாரு. கலைஞர் ஸ்டாலின் பேராசிரியர் கொடுக்கலாம். இந்த மந்திரிமார்களே இருக்காங்க இல்லையா, துரைமுருகன், அத்தனை பேருமே சபரீசன் பார்த்து பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது. அது சரி. எப்ப நீ திமுகவுக்கு வந்த, மருமகனா வந்த, அவ்வளவுதானே. அந்த வேலையை பார்த்துட்டு போ. இங்க இருக்கவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது. புரியுது. கெடுத்ததே அந்த ஆள் தான். அங்கங்க எல்லாருடைய தொடரும் சபரீசனுக்கு எனக்கு தெரியும். அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. இந்த தேர்தலில் திமுக தோற்றதுக்கு அவர் தான் காரணம். ஸ்டாலின் இன்னோசன்ட் மேன். ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது. ஓஹோ. கலைஞர் தான் என்கிட்ட கலைஞர் கூட சொன்னாரு, ஏன் அந்த மருமகன் கூட நீ பார்த்துருக்கியா? நான் பார்த்தது இல்லை. ஸ்டாலின் மருமகன் தெரியுமான்னாரு. எனக்கு தெரியாதுங்க, நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்த்துட்டு அவர் ஸ்டாலினை பார்த்துட்டு இருக்கேன், நான் எனக்கு எதுக்கு அவங்களெல்லாம் பார்க்கணும்னு. ரைட். ஓகே. அப்புறம் அவருக்கு மனசுல என்ன இருந்திருக்கு? இந்த ஆள் தான் கட்சி நடத்துறாரு, ஸ்டாலின் நடத்தல. கலைஞருக்கே மனசுல பட்டதா இல்லையா? ஆமா. ஏங்க கலைஞர் இறந்துட்டாருங்க, அழகிரி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, உதயநிதி பேர இருக்காப்ல, பல பேர் இருக்காங்க, தமிழரசு. இவங்க போய் அதிகாரம் பண்ணிட்டு அதை செய் இதை சரி எல்லாரும் விரட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? துக்க வீட்டுல. அது சரி. அன்னைக்கு பாத்தீங்களா, டிவியில வந்து பாத்தீங்களா, நீ விலகுன்னாங்க. புரியுது. இது நீ என்ன மணியம் பண்றதுல. அது சரி. நீ வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. மருமகன்னா உங்க உறவு நாங்க அதுல தலையிடல. அதான் அரசியல் கட்சி. ஆமா, கட்சிக்குள்ள வரக்கூடாது. கட்சிக்குள்ள நீ இப்ப அதிகாரம் பண்றதுக்கு இவருக்கு டிக்கெட் கொடுக்கணும், அவருக்கு டிக்கெட் கொடுக்கணும், செலவு தொகைக்கு இவ்வளவு கொடுக்கணும், எல்லாமே நீ ட்ரெஷரரா, நீ தலைவரா, அது சரி. நீ முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் ஸ்டாலின் அழிஞ்சாரு. புரியுது. அது போல எங்களை போன்ற நல்ல மனுஷங்க அவங்களுக்கு உதவணும். புரியுது. எங்களை எல்லாம் புண்படுத்திட்டாரா இல்லையா ஸ்டாலின்? நிச்சயமா. அதுக்கு அவரு இயற்கை தண்டனை கொடுக்கணும் ஸ்டாலினுக்கு. இப்ப நம்பணும்ல. யாரை நம்புனீங்க? யாரோ அரசகுமார் ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க, ஜெயில இருக்காருங்கிறாங்க. இப்படிதானே உங்களுக்கு வந்திருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் நான் திமுக ஒண்ணு சொல்லிடுறேன், திமுக எதிர்கட்சியா இருக்குமா? திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததே இல்லை.
புரியுது புரியுது. நான் சொல்றது வழங்குதா? விளங்குது. அப்புறம் நான் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. வைகோட இருந்திருக்கேன், நான் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, எந்த பொறுப்பு வரல. சரி. காமராஜரோட இருந்திருக்கேன், அப்ப திமுக ஆட்சி. புரியுது புரியுது நான் எந்த ஆளுங்கட்சியிலும் இல்லை. ஆளுங்கட்சியில் இருந்தா தான் கரப்ஷனுக்கு நான் சம்பாதிச்சிருக்க முடியும். புரியுது புரியுது. எனக்கு யாருமே பதவி கொடுக்கல. சுயமரியாதை இல்லை என்றால் நான் ஒரு வானம்பாடி மாதிரி பறவை. சரி. நீ மதிச்சா மதி. எங்க இருந்தாலும் ஒரு தளத்திலிருந்து அரசியல்ல இயங்கலாம். புரியுது ஒரு தளம் வேணும். புரியுது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அரசியலை. நல்ல அரசியல் வேண்டும். அந்த அரசியலுக்கு ஏத்தாப்புல ஒரு தளம் வேண்டும். அந்த தளத்துக்காக நீ சரியில்லையா ஓ, என்னுடைய கருத்து இன்னைக்கு ஈழத்தமிழை பற்றி பாஜக இருந்து நான் பேசுறேனா இல்லையா? நிச்சயமா பேசுறீங்க. நம்ம அதுல இருந்து மாறுபடலையே. இல்ல இல்ல ஐயா, இப்ப நீங்க திமுக ஒட்டுமொத்தமா அரசியல்ல தோத்து போனதுக்கு சபரீசன் காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஸ்டாலினே தோத்து போயிட்டாரே, அது ஏன்? ஸ்டாலின் தோத்து போறது அவர் மருமகன் பேச்சின மாதிரி நிர்வாகம் அவர் கையில இல்ல. பேருக்கு தான் அவர் தலைவரா இருந்தாரு. மற்றதெல்லாம் அவங்க குடும்பத்தார் நடத்துறாங்க. அவருக்கு தெரியாம பல விஷயங்களை பண்ணாங்க. குடும்பத்தார் பண்ணாங்க, அவருக்கு தெரியாமே பண்ணாங்க. அதுபோல அதிமுக இருந்து வந்தவங்க தான் முக்கியம்னு ஸ்டாலின் நினைச்சாரா இல்லையா? திமுக இருந்த பூர்வீகமா மரபு ரீதியா திமுக இருந்தவங்க நம்மள இல்ல. ஒரு சேகர் பாபு, ஒரு ஏவா வேலு, ஒரு செந்தில் பாலாஜி, ரகுபதி. ஏங்க நான் சொல்றேன், ஸ்போக்ஸ் பர்சன்னா யாருங்க இருக்கணும்? நேருவை பேச சொல்லுங்க, பொன்முடியை பேச சொல்லுங்க, துரைமுருகன் பேச சொல்லுங்க. எது எடுத்தாலும் அரசு விஷயங்களோ கட்சி விஷயங்களோ ரகுபதி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ரகுபதி யாரு? அதிமுக இருந்து வந்தவர். அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னான்னு என்ன அர்த்தம்? அது நேருவை பேச சொல்லுங்க, ஸ்போக்ஸ் பர்சன் அதிகாரப்பூர்வமா அதை பேச சொல்லுங்க, பொன்முடியை பேச சொல்லுங்க. ஏன் அவங்களுக்கு அதை மட்டுப்படுத்துறீங்க? அவங்க செயல்படுறதுக்கு மட்டுப்படுத்துறீங்க. ரகுபதியை பண்றீங்க, அதுவே செல்வ கணபதி. இப்படியா என்ன அர்த்தம்? அதிமுக வந்தவங்க தான் முக்கியம் என்ன ஸ்டாலின் நம்பினாரு, மருமகன் நம்பினாரு, அதனாலதான் தோத்தாரு. புரியுது. வைகோ இப்ப தாவேகா கூட இருக்காரு ஐயா. நம்ம நாஞ்சில் சம்பத் ஐயா சொல்றாரு, விழுப்புரத்துல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, வைகோ விஜயின் தவறான வார்த்தையை பயன்படுத்தி பதிவு செய்கிறாரு. இவ்வளவு கீழ்த்தரமா அவமானப்பட்டு அந்த தாவேகால அவர் இருக்கலாம் ஐயா? எனக்கு வைகோ அறிமுகம் பண்ணுறது என்னுடைய அரசியல் காலங்கம் 54-55 வருஷம் ஆகிப்போச்சு. சரி. வைகோவோட தெரிஞ்சு அறிமுகமாகி அது பிறகு தொடர்ந்து பயணிச்சது ஓரளவு ஒரு 50 வருஷம் இருக்கும். அப்பமெல்லாம் இவங்கெல்லாம் யாரும் தெரியாது. நாஞ்சில் சம்பத்தே கூட இல்லை. சரி. மற்றவங்க கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன் போன்றவங்க இல்லை. இப்போ இருக்கவங்க எல்லாருமே வைகோவுக்கு 93 பேர் தெரிஞ்சவங்க. இந்த மல்லை சத்தியால 98-99 பேர் தான் அவருக்கு பிக்சர் வர. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க. சரி. வைகோ பொறுத்தவரைங்க ஒரு லட்சியம், கொள்கை என்று ஒரு கட்டத்தில் அவருடைய அரசியல் வாக்கில் பாதி 50% அந்த லட்சியத்தோடு போனார். நான் அதை மறுக்கலை. பிரபாகரனை நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். சரி. ஈழப்பிரச்சனை அவ்வளவு அபரிவிதமாக மனப்பூர்வமாக செயல்பட்டாரு. ரெண்டாவது நேர்மையா இருக்கணும்னு செயல்பட்டார். அதுல நான் மாற்று கருத்தே சொல்லல. நான் எனக்கு வைகோ பிடிக்காம இருக்கலாம், நல்ல விஷயங்களை சொல்லிதான் தருவேன். அவர் இது செஞ்சார், நான் மறைக்க மாட்டேன். சரிதான். ஆனா இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, வைகோவை நான் பார்க்கவே கூடாது, சந்திக்கவே கூடாது. எங்கேயாவது நான் எங்கேயாவது இந்த பக்கம் போயிடுவேன். நான் இறந்தாலும் கூட, அவர் இறந்தாலும் கூட நாங்க 2 பேரும் பார்த்துக்க கூடாது. இறுதி கட்டத்தில் அவருடைய இறப்புக்கு கூட நீங்க போக மாட்டேன். என்னுடைய இறப்புக்கும் அவர் வர வேண்டாம். எல்லாருக்கும் இறுதி கட்டம் உண்டு. அந்த அளவு நான் புண்பட்டிருக்கேன். சரிதான். எனக்கான வாய்ப்புகள் ஐநா சபையில் கிடைச்சது. அது போக வேண்டாம், அரசியல் வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க. 98 வடசென்னை நாடாளுமன்ற அந்த இடம் எனக்காக அதிமுக கூட்டத்தில் ஜெயலலிதா வேண்டி விரும்பி கொடுத்தாங்க. ஜெயக்குமார் அறிவிச்ச அந்த இடத்தை ஜெயக்குமாரை மத்திய சென்னையில் முரசொலிமாறனுக்கு எதிராக போட்டிட்டு எனக்குன்னு அந்த சீட்டு கொடுத்தாங்க. சரி. கடைசியில் என்ன பார்த்தான்னா, கடைசியில் என்னைய அங்கே எனக்கா அது அந்த வாய்ப்பை தரவில்லை. ஏன்னா 2 நாயுடு நிற்கக்கூடாதுனாரு. அவர் அப்படின்னா ஜாதி பார்த்தா நீங்கள் அரசியல் நிறுத்துறீங்க? இல்லை, நான் ஜாதி பார்த்தா உங்களுக்கு உழைச்ச நாயுடுங்கிறனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஈழப்பிரச்சனை நான் அப்போ பிரபாகரனை அறிமுகப்படுத்தும் போது உங்களுடைய நான் இல்லை, நெடுமாறோட இருந்தேன். சரிதான். ஏன் அவ்வளவு உங்களோட இது நல்லா அரசியல் பண்றாரு? உங்களை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே சாதியை கொண்டு வர்றாரு. சாதியை சொல்றாரு. நான் ஜாதி இல்லைம்பாரு. ஆனால் அப்படி சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொன்னாரு, மற்றவங்க கண்ணப்பன், மதுராந்த கார்முகம் போன்ற வக்கீல் சார் கொடுக்க சார், நல்ல மனுஷன், அவர் போகட்டும் அன்னு சொல்லும் போதே வேணா அவர் நிக்கட்டும், நான் நிக்கல இன்னொரு பேச்சை போடுறேன். ஓஹோ, அது என்ன பேச்சு? அது தப்பு. ஒரு தலைவரை மறுத்து யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதுக்கு மத்தியில என்னாச்சு, அந்த வட்டமே 2 வன்னியரை கொடுத்தாரு. அது எப்படி? சபாபதி மோகனுக்கும் செஞ்சி ராமச்சந்திரன். வடசென்னை எனக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை சிதம்பரத்திலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டாரு. ஓஹோ. அதே மாதிரி இவர் செஞ்சி ராமச்சந்திரன் நின்னார் திண்டிவனத்தில். அதே மாதிரி இன்னொரு தடவை கணேசமூர்த்தி கவுண்டர்
கண்ணப்பன் கவுண்டர் அவங்க நின்னாங்க. இது என்ன விதத்துல நியாயம்? இது என்ன உங்களை அவ்வளவு தூரம் திட்டமிட்டு ஒதுக்க வேண்டிய தேவை என்ன? கொஞ்சம் கேளுங்க. 89 தேர்தலில் இவர் கொஞ்சம் ஆதரவு அளிச்சு எனக்கு வேலை பார்த்தா நான் ஜெயிச்சிருந்தா அன்னைக்கு அமைச்சர். ஆமா, ஆக்சுவலா அன்னைக்கு மின்சாரம் அந்த செய்தி விளம்பரத்துறையா, ஆமா, 2 துறை எனக்கு முடிவு பண்ணியாச்சு. நான் தோத்ததுனால தங்கவலுக்கு போச்சு. இதுதான் உண்மை. நான் அப்பவுமே அவர் முடிவு எடுத்தார், நான் இவன் வரக்கூடாதுங்கிறத அப்பவுமே முடிவு எடுத்தார். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்க கோவில்பட்டி தொகுதியில் போட்டி போடுற 89 அப்போ எனக்கு உதவி பண்ணார மறுக்கலை. ஆனா நீங்க ஏஜென்ட்கள்லாம் இருக்காங்க பாருங்க, ஏஜென்ட்கள் இவங்கெல்லாம் தேர்தலுக்கு முதல் நாள் நைட்டு வந்து அந்த கிராமத்தில் தானே இருக்கணும். ஆமா, எல்லாரையும் கோவில்பட்டிக்கு வர சொல்லிட்டாங்க. ஓஹோ. ஏன்னா இவங்க ஈவினிங் 7 மணிக்கு வந்தாச்சா மறுநாள் 12 மணிக்கு போறானா என்ன தேர்தல் வேலை பார்ப்பான். ஆமா, அங்கெல்லாம் இருக்கணும். ஆமா, ஏஜென்ட் ஃபார்ம்கள் ஒழுங்கா போகல. ஓஹோ ஓஹோ. அதுல இவர் உறவினர் தான் அதை இது பண்ணார். அவர் இன்னைக்கு இல்லை, இறந்து போயிட்டார். அவர் தான் அதை ரெகுலேட் பண்ணார், ஒருங்கிணைச்சார். ஏஜென்ட் ஃபார்ம், அந்த பூத்துக்கு போக வேண்டிய விஷயங்கள், அந்த இதெல்லாம் நோட் போட்டு எவ்வளவு ஓட்டு போடுறது, பேனா பென்சில் தான் போக முடியாது, சீல் வைக்கிற அரக்கு, இதெல்லாம் போகவே இல்லை. மறுநாள் தேர்தல் அன்னைக்கு எல்லா இடத்துலயும் 11 மணிக்கு போகுது. தேர்தல் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு 89 ஜெயிச்சேன். அன்னைக்கு ஒரு உறவினர் தான் ரெகுலேட் பண்ணாரு. நான் இன்னைக்கு குற்றச்சாட்டா சொல்ல, இதெல்லாம் நடந்தது. இப்ப சொல்லி அது பயனில்லை. 2வது விஷயம், 96 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிலே அதிகமாக ஓட்டு நான் தான் வாங்குறேன். ஓஹோ. வைகோ 28,000 ஓட்டு தான் வாங்குறாரு விளாத்திக்குளத்தில். கோவில்பட்டியில் நான் 33,000 ஓட்டு வாங்குறேன் தலா கிட்டத்தட்ட. ஓகே. அது பிறகு தங்கவேலு அங்கே சங்கரங்கோயிலில் 29-30 வாங்குறாரு. வேடசுந்தர் பாலசுப்ரமணியன் எங்களுடைய ஆதரவு பெற்ற முன்னாள் துணை சபாநாயகராக இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சியாளத்தில். அவர் 4 பேர் தான் டெபாசிட்டை வாங்கணும். ஓஹோ. அன்னைக்கு பெரிய செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தக ஆறுமுகம், பொன்முத்துராமலிங்கம், எல் கணேஷ் எல்லாம் 10,000 ஓட்டுக்கு கீழே. ஓஹோ. நான் 34,000 ஓட்டு வாங்கினேன். அதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பே தரவில்லை வைகோ. ஓஹோ. நான் உழைச்சிருக்கல, என் வழக்கறிஞர் தொழில் உழைச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கான வாய்ப்பு நீ 97 கொடுத்துட்டு நான் நிற்கிறாப்புல இல்லை, நான் நிற்க விரும்பலை. இவர் தான் சொன்னார், நீ நில்லுங்க வடசன் நில்லுங்கன்னாரு. அதுக்கு பிறகு தான் தயாரானேன். நான் சட்டமன்றத்துக்கு 2001 தேர்தலுக்கு சட்டமன்றத்துக்கு தயாரானேன். இப்போ வேண்டான்னு பிறகு கம்பல் பண்ணி எல்லாருமே சொன்னதுனால சரின்னு ஒத்துக்கிட்ட பிறகு அந்த வடசென்னை தர வேண்டிய அந்த இடத்தை எனக்கு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் 98 கொடுக்கல. 98 கொடுக்கல. அது பிறகு அவரோட பயணிக்கிறேன். இவ்வளவு கஷ்டங்களோடையும் பயணிக்கிறேன். உள்காயங்கள் அவ்வளவு இருந்தது, வெளிக்காயங்கள உள்காயங்களோட அவர் பயணிக்கிறேன். அது பிறகு 3 வருஷம் பிறப்பிறேன். 2001 திமுக கூட்டணியில இருக்கும். 99 அடுத்த தேர்தல் 2099 வருது இல்லையா, ஜெயலலிதா கவுத்துட்டாங்க. 2001 கலைஞர்கிட்ட கையெழுத்து போட்டார். 21 இடங்களுக்கு சட்டமன்றத்தில் மதிமுகவுக்கு 21 இடங்கள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டன கையெழுத்து வாங்கிட்டார். கலைஞரும் வைகோ தன்னோட இருக்கணும்னு மனப்பூர்வமா ஒரு எனக்கு தெரியும். அப்ப எங்களுடைய பேசிட்டு இருக்க, அப்ப செல்போன் வந்துருச்சு. திடீர்னு கையெழுத்து போட்டுட்டு ஒரு நாள் டெல்லிக்கு போறார். டெல்லிக்கு போயிட்டு வந்து உடனே கூட்டணி இல்லை திமுகவோட அண்ணா 21 சீட்டு கையெழுத்து போட்ட பிறகு. ஓஹோ. கலைஞரும் வைகோவும் கையெழுத்து போட்டாங்க. அன்னைக்கு நான் எங்களை மாதிரி ஒரு சில ஆட்களா இருக்காங்க, நம்மோட பயணிக்கிறாங்க, நம்மோட இருக்கிறாங்க, பரவாயில்ல. மதுராந்த ஆர்மோ இருக்கிறாரு, நம்ம எல் கணேஷ் இருக்காரு, KS ராதாகிருஷ்ணன் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுப்போம். நம்மோட ஒரு 8 வருஷத்துக்கு மேல பயணிச்சுட்டாங்க. 98 KS ராதாகிருஷ்ணன் வாய்ப்பு, அவருக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை நம்ம தான் தடுத்தோம். சரி இருக்கட்டும், ஒரு 21 ஒரு 15 பேரா ஜெயிப்பாங்க, பாவம் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், நம்ம கட்சி தானே அன்னு அவர் நினைக்கல. உடனே வந்தாரு. ஜெயலலிதா பேச்சை கேட்டுட்டு, நடராஜன் பேச்சை கேட்டுட்டு, தனியா எங்களுக்கு கூட்டு இல்லை சங்கரங்கோல் தொகுதியை வச்சுட்டு ஒரு சாக்க சொல்லிட்டு வெளியே போயிட்டார். ஓஹோ. இப்போ என்ன நினைக்கிறோம், நம்மோட 93 பயணிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு KS ராதாகிருஷ்ணனுக்கு நம்ம தான் நிக்க சொன்னோம் நாடாளுமன்றத்தில் 98. கடைசியில நம்மளே மறுத்தோம். சரி 8 வருஷம் இந்த இலையாவது ஒரு வாய்ப்பு தருவோம். பலருக்கு நம்ம வாய்ப்பு தரல, நம்மோட பயணிக்கிறாங்க. சரி கொஞ்சம் ஒரு 15 பேர் சட்டமன்றத்துக்கு போன நல்ல கொள்கை ரீதியான ஆட்கள், ஈழ பிரச்சனையோ, தமிழ்நாட்டு உரிமைகளோ, நதிநீர் பிரச்சனைகளோ, என்னென்ன பிரச்சனைகளோ அதை பேசுவாங்க. எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆட்கள். ஒரு 15 பேர் போனா நமக்கான ஒரு ஏற்றம் எதிர்காலத்தில் மதிமுகவுக்கு வரும். அந்த ஜெயலலிதா பேச்சை கேட்டுட்டு சிந்திக்காம வெளியே போயிட்டாரு. நடராஜன் பேச்சை கேட்டு இது நடந்தது உண்மைதான். இதெல்லாம் புலன் விசாரணை செஞ்சா உண்மைன்னு தெரியும். எப்படியா இருக்கும் பொழுது என்ன ஆச்சு, தனியா போய் நின்னார், எல்லா இடங்களும் நின்னார், தோத்தார். வெறும் 99 ஓட்டு வாங்கின ஆட்கள்லாம் உண்டு அந்த நேரத்தில். புரியுது 100 ஓட்டு வாங்காம ரெட்டப்பட ஓட்டு தான் வாங்கினாங்க. இது வைகோ அவரே கமிஷன் ஒமிஷன்பாங்க. அவரே எது செய்யணுமோ செய்யாம, செய்யக்கூடாது செய்வார். இவர் பையன் 98 தலையெடுத்துட்டான்.
வைகோ எனக்கு தெரியும். ஓஹோ. அது இப்ப அரசியல் இப்பதான் வந்திருக்காப்ல. ம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே தலையிட்டா. அவர் சொல்றத இவர் கேட்பார். பையன் சொல்றதுதான் இவர் கேட்பார். இவர் கொஞ்சம் ஒரு அதுல என்ன நெருடல்னு தெரியல. பையனுக்கும் இவருக்குள்ள இது சொல்ற வார்த்தையை கேட்கிறாருன்னா என்ன அதுல உள்ளார்ந்த விஷயங்கள் தெரியல. அவர் சொல்றது பவ்யமா கேட்பார். அதுல மாட்டுக்கிறது. இப்போ பாருங்க, எந்த காங்கிரஸை சொன்னாரோ ஈழத்தமிழர் பிரச்சனை, தமிழ்நாட்டை நாசப்படுத்தல, இந்திய கொண்டு வந்து காங்கிரஸ் சொன்னாரோ அப்படிப்பட்ட ஆளு இன்னைக்கு அவருடைய உரைகள் இன்னைக்கு ராகுல் காந்தி வெளியிடுறார். ப. சிதம்பரம் கலந்துக்கிறார். அதுல பாதி போஃபர்ஸ் ஊழல், ஆயுதம் பேர ஊழலை பற்றி சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற பேச்சுல. சோனியா குடும்பம் கமிஷன் வாங்கிட்டாங்க கொட்ரோச்சி கிட்ட. ஏன் கொட்ரோச்சி சரியா விசாரிக்கல? ராஜீவ் காந்திக்கு அதுல பங்கு இருக்கு, விபி சிங்குக்கு அதுல பங்கு இருக்குன்னு பேசுனவர் தான். அப்புறம் விபி சிங் ஏத்துக்கிட்டாரு. அதுதான் அதுல அந்த புத்தகத்துல வருது. அதெல்லாம் வருது பேசுறது. சிதம்பரம் அந்த புத்தகத்தை படிக்கலையா? அது தெரியல. இப்ப இதுக்கு பதிலா இன்னொன்னு 2-3 விஷயம் எல்லாமே காங்கிரஸ் அட்டாக் தான். சரி. இன்னொரு விஷயம், போபால்ல கார்பைட் ஃபேக்டரி எரிஞ்சி இதாகி பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டாங்களா. எப்படி ஆண்டர்சன், குற்றவாளி ஆண்டர்சன் தப்பிக்க விட்டீங்க? அர்ஜுன் சிங் தானே, அர்ஜுன் சிங் மோல்வர் எப்படி தப்பிக்க விட்டீங்க? சோனியா குடும்பம் இவங்க தான் தப்பிக்க விட்டாங்க ஒரு கிரிமினலை. இந்தியர்கள் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மத்திய பிரதேசத்துல. ஒரு இத்தாலிக்காரி தப்பிக்க விட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு பேசியிருக்காங்க. எந்த காங்கிரஸை ஹியூம் அனிபெசனும் ஆரம்பித்தார்களோ அதே காங்கிரஸை ஒரு இத்தாலி லேடி முடிவுரை எழுதி க்ளோஸ் பண்ணிடுவா, பரியலுக்கு பண்ணிடுவா அன்னு இவ்வளவு பேசியிருக்கிறார். யாரு? வைகோ. இதெல்லாம் பேசப்பட்ட வார்த்தைகள். இதை ஏத்துக்கிட்டு சிதம்பரமும் ராகுல் காந்தி வெளியிடுறாரா? ஏன் இவர் போல விஜய்க்கு என்னன்னா, இவர் பேசுற பேச்சு, அங்க விஜய்க்கு கூப்பிட்ட பேச்சு, மற்ற என்ன சொல்றாரு, விஜய் நான் பேசுறதா கேட்கிறாருன்னு காதுக்கு போயிடுச்சு விஜய். சரி, ஏன் என்னை அவ்வளவு வச்சிருக்கிறாரு, நான் தான் எல்லாமும், நான் தான் எல்லாம் சொல்றது கேட்கறேன், இது அவர் காதுக்கு போயிடுச்சு. அங்க இருக்க ஜான ஆரோக்கியசாமி போட்டவங்க இது சரியா வராது, நீங்க போகாதுங்க அன்ட்டாங்க. கோட்டையில கூப்பிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? விரிவாரியாக கூட்டம் வரும், 1000 பாசுகளுக்கு மேல கொடுக்க வேண்டியிருக்கும், 2000 பாசுகளுக்கு மேல வெளியே இருக்க திடல் இருக்கு இல்லையா, வெளியே இருக்க அந்த பூச்செடிகள் வச்சிருப்பாங்க கான்ஸ்டியூன்ஸ் கிளப்ல, வெளியில அந்த வெளியில வேற 1000 பேர் உட்காரணும். விஜய் வந்தால் கூட்டம் வந்துடும், அதனால நான் விஜய் வேண்டாம் நான் தான் சொன்னேன். ஏன் போய் சொல்லணும்? அது சரி, அது மறுநாள் பத்திரிகையில வந்துருச்சு, நான் வரலங்க. அப்ப என்ன இவன் நாஞ்சில் சம்பத் ஐயா சொல்ற மாதிரி விஜய் காலில் விழுந்து கிடக்குறாரா? அப்படித்தான். அவர் கலைஞர், இவர் என்ன சொன்னாரு, ஜெயலலிதாவை புரட்சி தலைவி அந்த அம்மா என்ன சொன்னாங்க, மதிமுகவும் ஒரு கூடியில் பூத்த இருமலர்கள் அண்ணாங்க. புரட்சி தலைவினாங்க, இவர் புரட்சி தலைவினார். புரட்சி தலைவர்கள் திமுகவை விரல் விட்டு ஆட்டுகிறார். இதே கம்யூனிஸ்டுகள், என்னுடைய சகோதரி மம்தா பானர்ஜி இந்த கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கிறார் அன்னு இவர் பேசுறது உண்டு. புரியுது. அதுக்கு பிறகு திமுகவில் என்ன சொன்னாரு, அதிமுக ஆட்சி போக வேண்டிய ஆட்சின்னு சொன்னார். தளபதிக்கு நான் தான் மெய்காப்பாளர், நான் இருக்கிற வரை தளபதி ஒன்னு செய்ய, ஒரு பெரிய பைல்வான் மாதிரி இவருக்கு ஆயிரக்கணக்கான சீட் இருக்க பாரு, ஒன்னு எவரும் பக்கத்தில் வர முடியாதுன்னாரு காஞ்சிபுரம் கூட்டத்துல. புரியுதா? அப்போ சபரீசன் நல்ல தலைவர், இவர் மருமகனை பார்த்து புலங்காயுதமா கும்பிடுறாரு சபரீசன். நான் சபரீசன் மதிக்கவே மாட்டேன். புரியுது. எல்லா பொருளும் தெரியலா கும்பிடுறாரு. நான் சபரீசன் மதிக்கவே மாட்டேன். நீ கட்சியா? நீ ஸ்டாலின் மருமகன் நான் மதிக்கணுமா? நான் பிரபாகரோடு இருந்தவன், காமராஜோடு இருந்தவன், நெடுமாறன் வெளியே தெரியாது இன்னைக்கு. ஆனா அவர் மாதிரி ஒரு லீடர் எவனும் பார்க்க முடியாது. அவருக்கு வாய்ப்பு, என் மாதிரி அவருக்கு வாய்ப்பு வரல. அவர் காங்கிரஸ் இந்திரா காந்தியோட இருந்தா எப்பவும் இங்க ஆட்சி வந்திருக்கும். அப்படிப்பட்ட தலைவரோடு நான் வந்தவன். புரியுது. நான் விரும்புவது நேதாஜி, ஜெயபிரகாஷ் நாராயண், பகத்சிங், சர்தார் பட்டேல் தான். புரியுது. நேருவே நான் பெருசா எடுத்து, நேரு நல்லா எழுதுவாரு, ஒரு பர்சனாலிட்டி, ஏதோ ஒரு மாயையில முதல் பிரதமர் வந்தாங்க. எவ்வளவு விஷயங்கள் நேரு பக்கத்தில் தவறு இருக்கு. ஐநா சபையில பாதுகாப்பு கவுன்சில் நமக்கு இடம் கிடைச்சது, வேண்டான்னு ஏன் நேரு சொன்னாரு? அது சரி. ஏன் நேரு வேண்டான்னு சொன்னாரு? இதெல்லாம் பல தவறுகள் இல்லையா? ஏன் ஐநா சபைக்கு மத்தியஸ்துக்கு பாகிஸ்தானை கொண்டு விட்டு போனார்? இன்னும் தீராத தலைவலியா இருக்கு இல்லையா? புரியுது. அதெல்லாம் எனக்கு நேரு எனக்கு பட்டேல் பிடிக்கும். பட்டேலுக்கு தெரியாமையே, ஒரு உள்துறை அமைச்சருக்கு தெரியாமையே, நம்ம லா மினிஸ்டர் அம்பேத்கர் தெரியாம 370 எப்படி கொடுக்க முடியும்? காஷ்மீர் கோபால்சாமி ஐயங்கார் மூலியமாக தனி அரசியலமைப்பு சட்டம் கொடுக்க முடியுமா ஒரு நாட்டில்? ஒன் கண்ட்ரி 2 கான்ஸ்டிடியூஷனா? அது அபத்தமான வேலையில நேரு பண்ணது. அதனால எனக்கு பட்டேல் பிடிக்கும். இந்த பட்டேல் செலவு வச்சிருக்கேன். புரியுது. எனக்குன்னு ரோல் மாடல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 4 பேர் தான். திருவிக்கா, மறைமலையடிகள், சேலம் வரதராஜ நாயுடு, ராஜாஜியை நான் விரும்புவேன், அவர் குள்ளுகப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி அண்ணாவை எனக்கு பிடிக்கும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, இப்படிதான் எனக்கு ரோல் மாடல். அவங்களை பல பேருக்கு இங்க தெரியாது. புரியுது. பல பேருக்கு தெரியாது. ஆமா. அது பேர் கக்கன், பிரபாகரன், இவங்க தான் என் ரோல் மாடல் லீடர்ஸ். புரியுது. அதே மாதிரி நரேந்திர மோடி ஒரே வீடு, ஒரு வீடு தான் வச்சிருக்கிறார். அந்த வீட்டில் அவர் அவங்க படுக்கு தூங்குற பெட்ரூம் தெரியும்,
அந்த வெளியே வந்து சட்டையை Hall. போட்டு வெளியே வர்றதுக்கு ஹால் மட்டும் தெரியும். ஆமா. சாப்பிட்டு கீழே தான் சாப்பிட்டார். ஓ. டைனிங் டேபிள். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏதாவது சம்பாதிச்சிருக்காரா? மோடி எவ்வளோ சொல்றீங்களே தரையில உட்காந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்றாரு. அவர் ஏதாவது சம்பாதிச்சிருக்காரா? ஸ்டாலின் மாதிரி ஸ்டாலின் உங்க மூதாதையர் உங்க தாத்தா எப்படி இருந்தாரு? முத்துவேலர் எப்படி இருந்தாங்க? நீங்க இவ்வளவு சொத்து வந்திருக்க எப்படி வந்திருக்கு? இதே இந்தியாவை ஒரு லாங்கஸ்ட் டென்யூர் நீண்ட கால பிரதமரானவர் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அதானே. சம்பாதிச்சிருக்காரா? ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்றார். வெளிநாடுகளுக்கு போகணும். அவ்வளவு உலக நாடுகளும் அவர் பாராட்டுது. நரேந்திர மோடி இவங்க தான் எனக்கு ரோல் மாடல். சரி. அதே மாதிரி வாஜ்பாய் ஒரு அற்புதமான தலைவர், எல்லாரோடையும் அரவணைச்சிட்டு போற தலைவர். இப்படி மாதிரி தலைவரோட நான் படிச்சிருக்கேன், எழுதி அவங்களோட ஒரு சிலர் சந்திச்சிருக்கேன். இப்படி தலைவர் தான் பார்த்துக்கொள்ளே இவங்கெல்லாம் தலைவர்கள். வைகோ இதான் சொன்னாரு, பாதுகாவலர். தமிழ்நாட்டில் வெற்றிடம் இல்லை, கலைஞர் இறந்தார், ஜெயலலிதா இருந்தார், அந்த வெற்றிடத்தை ஸ்டாலின் நிரப்பி விட்டார் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இப்ப அரசியலில் வெற்றிடம் இல்லை. ஐயா இப்ப ஸ்டாலினை ஏறி அடிக்கிறாரு ஐயா. அது வர அடுத்து அது பிறகு தம்பி உதயநிதி வளர்ந்து வருகிறார். அவர் மறுமண பத்து நம்ம மாவட்டமா, திருநெல்வேலி மாவட்டமா, அரியநாயபுரமா, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தளபதிக்கு மாப்பிள்ள நீங்க சந்தோஷம். இப்படி மானங்கட்ட பிழப்பு படைக்கணுமா? நான் எந்த பதவி இல்லாமல் இதுவரைக்கும் ஒரு ராஜ்யசபாவுக்கோ லோக்சபாவுக்கோ இல்ல சட்டமன்றத்துக்கோ மந்திரியே ஆகல. நான் எகிரி அடிக்கல, பிடிக்கல, போடான்னு சொல்லிட்டு வரலையா? நான் விஜய் கிட்ட இருந்திருந்தா தொடர்ந்து இருந்திருந்தா எங்க போய் நம்ம அங்க சேரல, அந்த கட்சியிலே சேரல. ஆனா ஒரு சில விஷயங்கள் வெங்கட்ராமனுக்கு தெரியும். இன்னைக்கு உணவு அமைச்சரா இருக்க வெங்கட்ராமனுக்கு தெரியும். இவரு நம்ம புஷி ஆனந்த் தெரியும், என்னையே வந்து சந்திச்சாரு எம்ஜிஆர் காலத்துல. இவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு இதா இருந்தோம். ஏன் சரியா நான் போல? நீ சரியா நீ லீடரா இருந்தா நான் உன் பின்னாடி இருப்பேன். நீ லீடர் இல்லாம குடும்ப தலைவனா இருந்தா உங்க கூட எப்படி இருக்க முடியும்? அது சரி. நீ நாட்டின் தலைவனா குடும்ப தலைவனா? அது மாதிரி வைகோவுக்கு நீ நாட்டின் தலைவனா? ஒரு 5 பேர் தீக்குளிச்சாங்க. எதுக்காக தீக்குளிச்சாங்க? வாரிசு அரசியல் கூடாது. எல்லாம் என்ன வயசு? 19 வயசு, 21 வயசு, 22. அந்த குடும்பம் எல்லாம் தெருவில் நிற்குங்க. ஒன்று சொல்றேங்க, வாயால் சொல்லக்கூடாது. நீங்க தஞ்சை மாவட்டம் தானே? தஞ்சை மாவட்டத்தில் ஒரு குடும்பம் பாவம். நான் இன்னைக்கு ஒரு நாள் போயிருந்தேன், எனக்கே கண்ணீரில் கண்ணில் தண்ணி வந்துச்சு. நான் இருந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். சரி சரி சரி. அவங்களுக்கா என்ன பண்ணிருக்கீங்க? உங்களால் தீ குளிச்சவங்களுக்கு வாரிசு அரசியல் கூடாதுன்னு இப்போ தன்னுடைய வாரிசை கொண்டு வந்துட்டாரு. உங்களுடைய கிராமர் என்ன, அடிப்படை என்ன? வாரிசு அரசியல் கூடாது, லஞ்சலாவணியும் கூடாது, தமிழ்நாடு உரிமைகளுக்காக போராடும் அதிமுக. நான் தானே எழுதினேன். ஆமா. இப்படிப்பட்டவர் வைகோ. ஜெயலலிதா என்றால் புரட்சி தலைவர் என்பார், தளபதி என்றால் தளபதி. நிரப்பி விட்டார், வெற்றிடம் இல்லை. தளபதிக்கு நிகர் தளபதியே. எப்படி கலைஞர் இருந்தாரோ கலைஞரை மிஞ்சி விட்டார். இப்படி எல்லாம் பேசணுமா? நான் இப்படி பேசுறதே கிடையாது. நீ வந்து மதிமுக தலைவர், அது திமுக. இனி எதுக்கு இப்படி பேச வேண்டிய காரணம் என்ன? வேற ஏதோ ஆதாயம் எதிர்பார்க்கிறாய் என்ற சந்தேகங்கள் வருகின்றன. எங்க கிராமத்துக்கு போனா நாங்கெல்லாம் அப்ப 70களில் பாளையங்கோட்டைக்கு போய் படிக்க போகணும், மதுரைக்கு போகணும். வீட்டில் ஹாஃப் டே லீவு எல்லாம் முடிஞ்சு கல்லூரிக்கு போவோம். பணம் கொடுத்துருவாங்க. அந்த காலத்து கிராமத்துல, நான் சொல்றது 70களில் பணம் ஒரு கத்தையா கொடுத்துருவாங்க. 100 ரோட்டா இருக்கும். நமக்கு மகிழ்ச்சியா, சார் பணம் ஏறிடுச்சு, இதை போய் அங்கே போய் துணி எடுக்கணும், இங்கே துணி எடுக்கணும், இந்த ஜாமான் வாங்கணும், பவுடர் வாங்கணும், போயிட்டு சென்ட்ரல் தேட்டரில் இந்த படம் பார்க்கணும். போயிட்டு நைட்டு போகும்போது அந்த புரோட்டா கடையில், விருதுநகர் புரோட்டா கடையில் பிச்சு போட்ட புரோட்டாவை சாப்பிட்டு போகணும். இந்த மனக்கடப்பில் இருப்போம். சரி. பெட்டியை தூக்கிட்டு முறுக்கு, சீடை இதெல்லாம் சுட்டு தனியாக ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க. சரி. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ சேவ் பண்ணுறது உண்டு. ஊருக்கு போய் சேவ் பண்ணுறதில்ல. அன்னைக்கு காலைல பிளேட் 7 o'clock பிளேட் சேவ் பண்ணிட்டு அந்த ரேசர் உள்ள வச்சு அந்த ரேசர் சேவ் பண்ணிட்டு காலையில இருந்து தயாராகிடுவோம். ஒரு சாலை குமரன் பஸ் சர்வீஸ் ஒன்று உண்டு. 2:30 வரும் எங்க ஊருக்கு. அந்த பஸ் கேறதுக்கு மத்தியானம் நல்லா நான் போறோம்னுங்கிறனால கோழி கிளி அடிச்சு, இன்னைக்கு தானே இப்போ போயிட்டு வர லேட் ஆகும்ல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு போய் வெளியே பெரிய திறனை இருக்கும். அந்த காலத்துல கிராமத்துக்குள்ள திண்ணைகள், அந்த திறனைகளை பெட்டி வந்து எடுத்து வந்து இங்க வச்சிருவாங்க. நான் தயாராகி வருவேன். வந்த உடனே எடுத்துட்டு கூட கிராம பஸ்ல ஆலமரத்துக்கு இல்லை உட்காந்து மேடை இருக்கும். இந்த பஞ்சாயத்து போர்டில் உட்காந்து அந்த பெட்டியை வச்சுட்டு என்னை ஏற்றி விடுறதுக்கு இப்போ வருவாங்க வீட்டில். அப்போ போகும்போது வீட்டில இருந்து கிளம்பும்போது வீதியில வீரபுத்திரன் ஒருத்தர் இருக்காரு எங்க ஊர்ல. சரி. அவர் எதுக்கு வந்துட்டா, எங்க அம்மா சொல்லி வீரபுத்திரன் வந்துட்டா சகுனத்தடை, நீ இங்க திறனையில கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி சாப்பிட்டு போ. ஆமாங்க. அது மாதிரி நான் இன்றைக்கு என்ன நினைக்கிறேன் என்றால், வைகோ என்பவர் ஒரு சகுனத்தடை. இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? நான் அவரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கின்றேன். இனிமேல் அவருடைய சாகுவாசம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். புரியுது. ஒரு என்னன்னா, நான் வந்து எந்த கட்சியிலையும் எந்த பொறுப்புக்கும் இது வரைக்கும் வரல. புரியுது. என்னையால வளர்க்கப்பட்டவர்கள் எல்லா பொறுப்புக்கும் போயிட்டாங்க. அமைச்சர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, எம்எல்ஏ, எம்பி ஆயிட்டாங்க. எனக்கு ஒண்ணு வரல.
நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லையா? அது சரி. அதுக்காக விலை போகணுமா? அது சரி. அப்புறம் இந்த காரணம் என்ன? அரசியல் வியாபாரம் தானே. ஆமா. மக்களுக்கான அரசியல் இல்லையே, மக்கள் நல அரசியல் இல்லையே, வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லையே, நல அரசு இல்லையே. இதான 3 தானே அடிப்படை ஜனநாயகம். ஆமா. இந்த அடிப்படை ஜனநாயக கூறுக்கு இது போட்டு பணத்தாசையில எதுவும் செஞ்சாலும் என்ன தப்பு? இது செய்யற தப்பு இல்லையா? நிச்சயமா தவறு. நீங்க திமுக காசு வாங்கலையா? கை நீட்டு வாங்கலையா? திமுகவோட கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல் 2 சட்டமன்றத்தில் மீட் பண்ணிருக்கீங்க. அப்பனா நீங்க இவ்வளவு பேசுற ஆளுக்கு திமுக இருந்து ஏதாவது பணம் வந்தா நீங்க வாங்கிருக்க கூடாது. நிச்சயமா. நீங்க சின்னம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, உங்க சின்னத்துல நீங்க வெளியே வந்து அன்னைக்கே வெளியே வந்து இன்னைக்கு வெளியே வந்தீங்க. அவரை குற்றம் சொல்றீங்க. கூட்டணி தருமாங்க என்னையா இப்போ இவ்வளவு கூட்டம் சொல்ல என்ன கூட்டணி தரும்? நீங்க திமுக இருந்து கூட்டணி பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு 2001 வெட்டிட்டு வரலையா? அதான். அப்போ அதுக்கு இதுக்கு முரண் இல்லையா? 2001 வெட்டினீங்கல்ல. ஆமா. அதே மாதிரி வெட்டி தானே 21 சீட்டு கையெழுத்தப்பட்ட மாதிரி வெட்டிட்டு வரலையா? இப்பவும் அதே மாதிரி வெட்டிட்டு போகுது தானே. கூட்டணிக்காக நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கோம்னு இப்படி பம்மாத்து வேலை ஏமாத்து வேலை பண்ணானே 2001 வெட்டிட்டு வந்தீங்களா? கையெழுத்து போட்ட மாதிரி வெட்டிட்டு வந்தீங்களா? அப்ப சின்னம் கொடுக்க அந்த சின்னத்துல நிக்க முடியாதுன்னு இப்ப வந்திருக்க வேண்டியதானே. வந்திருக்க வேண்டியதானே. இதே வெட்டிருக்கீங்களா 2001 கையெழுத்து போட்ட மாதிரி வெட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? ஆமா. என்னையா போய் பேச எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஏமாத்து வேலைங்க. இப்போ இவர் பையன் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டா, இவர் கையில ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரியுது. நான் இந்த ஆபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, எங்க எழும்பூர்ல இந்த ஆபீஸ் தாயகம் வாங்குறதுக்கு நாங்க கண்ணப்பன், மதுராந்தக ஆறுமுகம், நான் 3 பேரை அதுக்கு எத்தனை தடவை அலைஞ்சிருக்குன்னு தெரியும். இன்னைக்கு கண்ணப்பன் உயிரோட இருக்காரு. புரியுது. கண்ணப்பன் பொள்ளாச்சி பக்கத்துல. மதுராந்தக ஆறுமுகம் இறந்துட்டாரு. இந்த அவர் பெரிய முதல்ல ஆர்வம் செலுத்தலை, தானு வீட்டிலே இருக்கலாம்னு நினைச்சுதான் நினைச்சாரு. நாங்கள் கம்பல் பண்ணி கடைசி மதுராந்தக ஆர்வம் 75 லட்சம் ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு. காணலை அது வாங்குறதுக்கு. 1.25 கோடியோ ஏதோ வாங்கினாங்க அந்த கட்டணம். 75 லட்சம் ரூபா அவர் கடனா கொடுத்தாரு. அப்புறம் திரும்பி கொடுத்துட்டோம். அது வேற விஷயம். புரியுது. இப்படி எல்லாம் முக்கியமான வேலைகள் நான் இருந்திருக்கேன். ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட சொல்லுவார். அந்த பத்திரம் போட்டாங்க இல்லையா, தாயக பத்திரம். ஆமா. இப்போ திமுகவில் போட்டா பொதுச்செயலாளர் தான் வாங்குவாங்க. அன்பழகன் போடும். ஜெனரல் செக்ரட்டரி டிஎம்கே அறிவாலய அட்ரஸ். இவருக்கு என்ன போட்டாச்சுன்னா வை கோபாலசாமி பேர் போட்டாங்க. அவர் பேர்லயே வாங்குறாங்க. ஆமா. ஜெனரல் செக்ரட்டரி மறுமலர்ச்சி திமுக. அட்ரஸ் இது அண்ணா நகர் வீட்டு அட்ரஸ். இப்படி எல்லாம் நடந்தது. இது இன்னைக்கு பெரிய நியாயமான இருக்காங்க. இந்த ஊட்டுறாங்க இல்லையா, 2001 பிறகு பிறந்த பையன் ஜென்சின்னு புதுசா வந்திருக்காங்க பாருங்க. ஒரு வயலுக்கு ஒன்றும் தெரியல, அரசியலே தெரியல. புரியுது. இந்த ஜென்சி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வரலாறு தேவையில்லை, தென்னிந்திய வரலாறு தேவையில்லை, எங்களுக்கு இன்னைக்கு தான் பார்க்கும். நீ நாளைக்கு செத்து போனா இதுவும் வரலாறு ஆகும்ல. அது சரி, ஹிஸ்டோகிராஃபி ஆகும்ல. ஆமா. அடுத்த பச்சைக்கார ஜந்தர் மந்தர்ல ஒரே நாள் காலி பண்ண முடியும்ல. அது சரி. ஏன் காலி பண்ணல? ஏன் பொறுமையா இருந்தாங்க? யாரு மோடியே பொறுமையா இருந்தாரு. சரி, சின்ன பையங்களா இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அவ இப்போ பதட்டத்தோட போடல, ஏதோ பயந்துட்டாருங்க இருக்காங்க. புரியல. அவங்க இன்னும் 3 வருஷம் இருக்கு நாடாளுமன்றம். அதுக்குள்ள மறந்து போவாங்க. முதல் நாள் மறுநாள். ஏன்னா பக்குவமா அதை டீல் பண்ணாங்க. காலில் குத்துற முல்லை எப்படி எடுக்கணுமோ பக்குவமா எடுத்தாங்க. நட்டா வச்சு பேசி செஞ்சு. அங்க இருந்தவங்களாம் யாரு, எங்க இருந்து கேரளாவிலேருந்து 25 பேர் டிக்கெட் போட்டு அனுப்பியிருக்காங்க. எனக்கே தெரியும், போட்டவர் யாருன்னு தெரியும். புரியுது. ஏன்னா கரப்பாம்பூச்சின்னா என்ன, எங்க கஷ்டப்பட்டு தானே ஒவ்வொரு இயக்கமும் வளர்ந்து வராங்க. புரியுது. கரப்பாம்பூச்சிக்கு இது வரைக்கும் ஏதாவது கொள்கைகள் சொல்லியிருக்காங்களா? கொள்கைகள் ஏதாவது உண்டா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு கொள்கைகள் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கூட சேர்ந்துக்க, எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப்ஐ சேர்த்துக்கிறாங்க. எங்கேயாவது மோடியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, உடனே ராகுலும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சேர்த்துக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்டுடைய மொழிக் கொள்கை 60-70 என்ன, ஈழ பிரச்சனை முதல்ல நீங்க சம்மதிச்சிட்டீங்களா? இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் தான் கட்சி இருக்குங்கிறக்காக இதுக்கேத்தாப்புல நீங்க வேஷம் போடுறீங்க கம்யூனிஸ்டுகள். நீங்க அகில இந்திய கட்சி தானே. ஆமா. உங்களுடைய இழப்பு அகில இந்திய கட்சியுடைய இருப்பையே நீங்க இழந்துட்டீங்களா தேர்தல் கமிஷன்ல. உண்மையா சொல்லுங்க, உங்களுடைய மொழிக் கொள்கை என்ன? கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்த்துட்டு விஜய்க்கு அல்ல போய் நிற்கிறாங்க. ஏன்னா பாஜக வந்துடுமா, பாஜக வந்துடும். இந்துத்துவம் ஏன், இந்துத்துவா விட லஞ்ச லாவணிய ஊழல், போதைப் பொருள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு மோசம் இல்லையா? அது சரி. சரி, நான் இந்துத்துவான்னு சொல்றீங்களே, யூபியில் இந்துத்துவா ஆள்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை மத கலவரம் நடந்தது நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க. நேரு காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல, ராஜீவ் காந்தி காலத்துல, இப்போ இவர் காலத்துல ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு இல்ல. நரேந்திர மோடி அது மாதிரி ஹைதராபாத்ல சார்மினார் பக்கத்துல அடிக்கடி கலவரம் வரும். இப்போ நடக்குதா? இதெல்லாம் புரிஞ்சுட்டு பேசணும்.